பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 2 வழக்குகளில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மனுதாரர்கள் தரப்பில் திமுக எம்பி கனிமொழி தொடர்பாக அவதூறான ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டது தொடர்பாகவும் மற்றும் தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ஹெச் ராஜா பேசியது குறித்தும் ஹெச் ராஜாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ஹெச் ராஜா கூறிய வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கனிமொழி எம்பி குறித்து அவதூறாக ட்விட்டரில் செய்தி பதிவிட்ட வழக்கிலும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த ஹெச் ராஜாவுக்கு எதிரான இந்த வழக்கில் 2 வழக்குகளிலும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெச் ராஜாவிற்கான தண்டனை விவரம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கனிமொழி எம்பி குறித்து அவதூறான செய்தியை ட்விட்டரில் பதிவிட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலும் ஹெச் ராஜா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பெரியார் சிலையை உடைப்பேன் என கூறிய வழக்கிலும் அவர் குற்றவாளி என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 2 வழக்குகளிலும் குற்றவாளி என்று ஹெச் ராஜா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது நாளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வழக்குகளில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலில் திமுக எம்பி கனிமொழி தொடர்பான வழக்கிலும் இதேபோல பெரியார் சிலையை உடைப்பேன் என்று அவர் கூறிய 2 வழக்குகளிலும் பாஜகவின் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹெச் ராஜா பதிவிட்ட ட்விட்டர் பதிவுகளும் நீக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹெச் ராஜாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் அவர் கனிமொழி தொடர்பாகவும் பெரியார் தொடர்பாகவும் அவர் பதிவிட்ட அந்த எக்ஸ்தல பதிவுகளை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். திமுக எம்பி கனிமொழிக்கு எதிரான ட்விட்டர் பதிவும் நீக்கப்பட வேண்டும். இதே போல அந்த பெரியார் தொடர்பாக பதிவிடப்பட்டுள்ள அந்த ட்விட்டர் பதிவையும் நீக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த ஹெச் ராஜாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2 வழக்குகளில் குற்றவாளி என்று சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தண்டனை விவரமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 6 மாதங்கள் ஹெச் ராஜாவுக்கு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. 2 வழக்குகளில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான கருத்து மற்றும் திமுக எம்பி கனிமொழி எம்பியை விமர்சனம் செய்த வழக்கு ஆகிய 2 வழக்குகளிலும் நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருப்பதுடன் அந்த ட்விட்டர் பதிவுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 2 வழக்குகளிலும் அதிரடி தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. 6 மாதம் சிறை தண்டனை ஹெச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக இப்போது நீதிமன்றம் தண்டனை விவரத்தையும் அறிவித்திருக்கிறது. சென்னையில் எம்பி எம்எல்ஏ மற்றும் குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஹெச் ராஜா மீதான 2 வழக்குகளில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2 வழக்குகளிலும் ஹெச் ராஜாவுக்கு தலா 6 மாதங்கள் ஹெச் ராஜாவுக்கு தலா 6 மாதங்கள் கனிமொழி எம்பி தொடர்பான அவதூறு பதிவிட்ட வழக்கிலும் 6 மாதம் சிறை தண்டனை, பெரியார் சிலையை உடைப்பேன் என்று அவர் பதிவிட்ட அந்த வழக்கிலும் அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. 2 வழக்குகளிலும் அவர் குற்றவாளி. 2 வழக்குகளிலும் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தற்போது ஹெச் ராஜாவுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2 வழக்குகளிலும் தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் மற்றும் மூத்த நிர்வாகியுமான ஹெச் ராஜாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2 வழக்குகளில் ஒரு வழக்கு திமுக எம்பி கனிமொழி மீதான அவதூறான பதிவு, மற்றொரு வழக்கு பெரியார் சிலையை உடைப்பேன் என்று அவர் கூறிய வழக்கு. 2 வழக்குகளிலும் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது.